வணக்கம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை பக்கம் அகனாமலை ஏரியா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் நமக்கு இது 8வது சைட்டு. ஆல்ரெடி ஒரு 7 சைட் பண்ணியிருக்கோம். 2020லேருந்து இந்த ஏரியா பண்ணிகிட்ருக்கோம். போர் ஆழம் 425 அடி, 400 அடியில் 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார் பண்ணியிருக்கோம். பைப்பு வயரு அந்த மேலே இருக்கிற என்ஆர்வி அடாப்டர் மட்டும் கஸ்டமர் கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம ஏரியா விட அவங்க பெங்களூர் பக்கன்றதுனால ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நம்மளை கம்மியாக கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு மேலே வித்தியாசம் இருந்தது. ஏன்னா 1000 ரூபானாலும் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ரேட் கேட்டு தான் கஸ்டமர் சொல்லுவோம். அவங்க ஏரியாவில் என்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அந்த மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அமௌண்ட்டு கம்மியாகும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க சொல்லிட்டோம். ஆசீர்வாத் பைப் 2 இன்ச்சு பைப்பு, 2 இன்ச்சு பைப்பு, வயர் 4 ஸ்கொயர் சிஆர்ஐ வயர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஏரியாவில் வந்து பைப் 1000 ரூபாய்க்கு மேலே போகுது. இங்கே 900 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. 2 இன்ச்சு பைப்பு 21 கேஜி. போர் போடும்போது தண்ணி மேலே வந்து 120 அடியில் ஒரு மட்டம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 400க்கு மேலே நல்ல மட்டம். அதுக்கு மேலே போர் ஓட்ட முடியலன்னு சொல்லி நிப்பாட்டியிருக்காங்க. நல்ல ப்ரெஷர் ஒரு 3 அடி தூரம் தள்ளி விழுந்துட்டுருக்கு. ஹை ப்ரெஷரில் வாய்க்கா பிரச்சனமெல்லாம் 2 ஏக்கர் விவசாய நிலம் ஃபுல்லாக இந்த ஸ்டேட் இருக்குது. பேனசோனிக் ஆங்கர் டாப்கான் 687 வாட்டில் 8 பேனல் சீரியல் கனெக்ஷனு. 9 ஆம்ஸில் மோட்டார் ஓடிட்டுருக்கு. வெயில் மீடியமாக இருக்குது. மலை மேக வெயிலாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஒர்க் போய்கிட்டுருக்கு. குழி எடுத்துட்டோம். பாறை வரல, ஆனால் மண் பாறை மாதிரி தான் இருக்குது. பயங்கரமான ஸ்ட்ராங்கான மண். 2 மணி நேரம் ஆச்சு குழி எடுக்கிறதுக்கு. 2 அடியாலும் குழி எடுத்திருக்கோம். நம்ம வண்டி முன்னாடி நிற்கிது. பக்கமே ஃபாரஸ்ட்டு தான். இதுதான் அகனாமலை. இங்கே வந்து யானை, பன்னி, மான், முயல், காட்டு விலங்கு எல்லாமே வந்துக்கிட்டு இருப்போம். இங்கே எல்லாமே விவசாயத்தை மோஸ்ட்லி விட்டுட்டாங்க. ஏதோ மாட்டுக்கு தீவனப்புல் இந்த மாதிரி தான் வச்சுட்ருக்காங்க. அதிகமாக யானை வருங்களாம். இந்த மாதிரி போரெல்லாம் கண்டால் தண்ணி உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு பெண்டெல்லாம் உடச்சி போட்டுருக்கு. முன்னாடி ஒரு போர் இருக்குது. அந்த போர்லேயே எல்லாம் உடச்சி போட்டு இப்போ எல்லாமே ஜிஐயில் போட்டிருக்காங்க பைப் எல்லாமே. இவங்க வந்து சோலார் ஃபென்ஸ் போடுறதா பிளான் உடனே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்பை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்ல ப்ரெஷரு. வாய்க்கா பர்சனும் அருமையாக பண்ணலாம். ஈல்டும் சூப்பராக இருக்குது. வேலை முடிஞ்சது. 2:45 டைமு. பேனல் 8 பேனல் சீரியல் கனெக்ஷன். முன்னாடி மரம் மறைக்குது, காட்டு வேலை மரம். இந்த பக்கம் புளிய மரம் எல்லாம் இருக்குது. நாளைக்கு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆர்ம் செட்டிங் இப்போ 6 தான் போய்கிட்டு இருக்குது. மரத்தோட நல்ல 4 பேனலில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மறைச்சிருச்சு. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 2 அடி தூரம் தள்ளி விழுந்துக்கிட்டு தான் கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்குது. 2 அடியாலும் குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு, பெயிண்ட்டு, புஷ்ஷு, டேக் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மோட்டார் 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார். ஏசிடிசி ஹைப்ரிட் தான். இது 160 மீட்டர் ஹெட்டு. 15 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு டிஸ்சார்ஜ். 2 இன்ச்சு டெலிவரி. வோல்டேஜ் 313 வோல்ட் வருது. ஆர்பிஎம் 3450 போகுது. ஆர்ம் செட்டிங் 7.5 போய்ட்டுருக்கு. சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணி சுவிட்ச் வச்சு கொடுத்தாச்சு. கரண்ட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சர் கரண்ட் வந்தால் அதுலேயே ஓட்டுற மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து கொடுத்துட்டோம். இதுக்கான மொத்த செலவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பைப்பு, வயரு, அடாப்டரு, என்ஆர்வி தவிர்த்து மொத்தத்துக்கு என்ன அமௌண்ட்டோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரேட்டு பார்த்துக்கலாம் நீங்கள். வண்டி வாடகையோடு சேர்த்து 1,85,000 ரூபா வந்திருக்கு. வண்டி வாடகை 3,200 ரூபா. ஒன்று 82 ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக லேபரோடு சேர்ந்து பேனலு, ஸ்ட்ரக்சரு, ட்ரைவு, மோட்டாரு, லேபரு, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்ந்து 1,85. பைப்பு, வயர் மற்ற செல் ஐட்டம் அவங்க கொடுத்தனால அமௌண்ட்டு கம்மியாக வந்துருக்கு. தண்ணி ஃபுல்லாக அந்த வயல் ஃபுல்லாக போய் பாஞ்சிருக்கு முன்னாடி. ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. தண்ணியோட லெவல் கொஞ்சம் கூட குறையில. ஒரே லெவல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு மட்டும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பைப்பு, வயரு, என்ஆர்வி, அடாப்டர் தவிர மற்றது மட்டும் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்மியாக இருக்குன்றதுனால அவங்க ஏரியாவில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா அது போக நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரேட் கொடுக்கும். சில பேர் வந்து அவங்களுக்கு கம்மியாக பண்ணியிருக்கேன், எங்களுக்கு அதிகமாகுது அப்படிம்பாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ பைப்பு, வயரு 35 to 40,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது உங்களுக்கு. அதில் அமௌண்ட்டு கம்மியாகும். இப்போ 2 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு தான் இவங்களுக்கு வந்திருக்கும். நான் டோட்டல் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். ஓகே, பாய்.